ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் அதை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மசாலாவை இப்போயே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இறால் இருக்குது. இது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் உப்பு தண்ணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இறாலை இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. இறாலில் தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ அரை டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன டம்ளரில் தாங்க. இதில் அரை டம்ளர் தான். இப்போ இது மூடி 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கிளறி விட்ட பிறகு மறுபடியும் அதை மூடி வச்சுருங்க. கரெக்டாக 5 நிமிஷம் இதை நீங்கள் வேக வைக்கணும். கிளறி விட்ட பிறகு இப்போது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுதை இதில் நான் சேர்க்குறேன். தேங்காய் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லைனாலும் இது மசாலா சூப்பராகவே இருக்கும். இதை கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம், ஆல்ரெடி நம்ம 5 நிமிஷம் இறால் போட்டு நம்ம குக் பண்ணியிருக்கோம், வேக வச்சுருக்கோம். இப்போ தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் வேக வைங்க. மொத்தம் 10 நிமிஷம் இறால் வெந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா லப்பர் மாரி ஆகிடும் இறால். கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் இறாலை வேக வச்சாவே போதும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வெந்தாவே கரெக்டாக இருக்கும். சிக்கன் வேக வைக்கிற மாரி தான், ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.